வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அலோபி தமிழா. இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் வர அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் டிசைன் ஃபோட்டோஷாப்பில் எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வித்து வந்து 1000 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் ஹைட் வந்து 320 கொடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் 300 இருக்கட்டும். RGB கலர் மோட் கொடுத்துக்கோங்க. தென் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இந்த டிசைனில் நான் யூஸ் பண்ணுற இமேஜஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வேணுங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி ஸோ அதை ட்ராக் பண்ணி போட்டேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக. அடுத்து இந்த பேனரில் யூஸ் பண்ண போகிற அந்த ஒரே ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ரைட் சைடில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதுக்குள்ளார இந்த இமேஜை கிளிப்பிங் மாஸ்க் பண்ணலாம். ஸோ ஷேப்ஸ் டூலில் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். தென் ஸ்பேஸ் அப்படியே ஹோல்டு பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட்டு மவுஸ் கிளிக் எடுத்துகிட்டு தென் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை கை எடுத்துடுறேன். இப்போ அது நம்மளோட விசிபிலிட்டிக்காக ஜஸ்ட்டு ஃபில்லை வந்து ஒயிட் கலராக மாற்றிட்டு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இந்த எலிப்ஸ் எவ்வளோ விசிபிளாக வேணும் அப்படின்றத மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எலிப்ஸ்க்கு பின்னாடி இருக்க இமேஜை ட்ராக் பண்ணி எலிப்ஸ்க்கு மேலே கொண்டு வந்துட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி எலிப்ஸோட கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து எலிப்ஸ்குள்ளார மட்டும் தான் மூவ் ஆகும், வெளியில் மூவ் ஆகாது. தென் கண்ட்ரோல் T போட்டு இந்த இமேஜை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணி கரெக்டாக இந்த எலிப்ஸ்குள்ளார ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலிப்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். தென் இந்த லேயரை மூவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இப்போ இந்த லேயரில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில் மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இங்கே கிளிக் பண்ணியிருக்க அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் மூவ் ஆகுது. ஸோ இதை மூவ் பண்ணாமல் கீழே உள்ள எலிப்ஸை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஈவனாக இல்லை, சர்க்கிள் வந்து ஈவனாக இல்லாமல் இந்த சைடு கொஞ்சம் வித்து கம்மியாக இருக்குது, பட் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் T போட்டு லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணுங்கள் ரைட் சைட்லேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சைடுமே ஈவனாக இருக்கும், இங்கே எல்லா சைடுமே ஈவனாக இருக்கும். தென் என்ட்ரு கொடுத்துடலாம். அடுத்து அகைன் இந்த எலிப்ஸை கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த எலிப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில் லைட்டாக ஒரு தடவை மூவ் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஃபில்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இதோட பாயிண்ட் சைஸ் 1.5 கொடுத்துட்டு இதை டாட்டட் லைனாக வச்சுருங்க. சாலிட் லைனாக இல்லாமல் இந்த மாதிரி டாட்டடாக வச்சுருங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் T போட்டு ஈவனாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி அது இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கஸ்டம் ஷேப்ஸ்லேருந்து ஸ்டார் பேனர் எடுக்கலாம். ஸோ ஷேப்ஸை ஹோல்டு பண்ணி கஸ்டம் ஷேப் டூல் எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நீங்கள் CC 2020 அல்ல அதுக்கு மேலே உள்ள வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இந்த லெகசி ஷேப்ஸ் அண்ட் மோர் அப்படின்றது இருக்காது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தான் இதில் நிறையா இருக்கும். 2019 ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஷாப் 7.0 இருக்க எல்லா ஷேப்ஸுமே இதில் வரும். ஸோ இதை ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பட் அது பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதுலேயும் சொல்லிடுறேன். இதில் பேனர்ஸ் அண்ட் அவார்ட்ஸில் இந்த இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரலை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் இந்த ரைட் கார்னரில் இருக்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெகேசி ஷேப்ஸ் அண்ட் மோர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டம் ஷேப் டூல் எடுத்துகிட்டு மேலே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதில் பேனர்ஸ் அண்ட் அவார்ட்ஸுக்கு கீழே இந்த ஸ்டார் பஸ்ட் எடுத்துக்கிறேன். தென் இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் 1.5 கொடுத்துட்டு இதை வந்து சாலிடாகவே கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் T போட்டு ரீசைஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ 40% ஆஃப் அப்படின்னு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டேன். ஸோ 40% அப்படின்றத நம்ம எல்லோவில் வச்சுக்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம சின்னதாக தெரிஞ்சால் கூட போதும். ஸோ இந்த பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதை சூப்பர் ஸ்கிரிப்டாக மாற்றணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்டாக மாறிடும். இப்போ இந்த 40% எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளார வச்சுக்கலாம். தென் ஆஃப் அப்படின்றது வந்து சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கீழே வச்சுக்கலாம். அடுத்து இந்த கார்னரில் லோகோ வைக்கிறதுக்காக சும்மா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் கர்வேச்சர் பென் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். அடுத்து இங்கே கிளிக் பண்ணாலே நமக்கு கர்வாக தான் வரும். தென் அடுத்து இங்கே ஒரு கிளிக்கு இந்த மாதிரி கர்வாக பண்ணிவிட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டாப்பில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இதோட சைஸை வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான லோகோவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துருக்கேன். இதை நான் லோகோவை கன்சிடர் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஸோ அதெல்லாம் விசிபிளாக இருக்காது. அதனால் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஷேடோ அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக ஷேடோ கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லி இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து ரீசைஸ் பண்ணி சும்மா இந்த இடத்துல ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி. தென் அடுத்து இதே டூப்ளிகேட் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணி இது இந்த இடத்துல ஒரு இமேஜாக வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லுக்கிங் ஃபார் அப்படின்னு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான இந்த மாதிரி ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். ஸோ அவன்கார்டு அப்படின்ற ஃபாண்ட்டு. இந்த ஒரு சில்லியை டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் T போட்டு
சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சில்லியை இந்த மாதிரி பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டெக்ஸ்ட்டு பின்னாடி இருக்குது, சில்லி வந்து மேலே இருக்குது. இப்போ இந்த சில்லி லேயருக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட செலெக்ஷன் வந்து இந்த மாஸ்கில் தான் இருக்கணும். பட் நம்ம செலெக்ஷன் பண்ண போகிறது இந்த டெக்ஸ்ட்டை தான். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி லுக்கிங் ஃபார் அப்படின்னு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு செலெக்ஷன் வந்துடுச்சு. பட் நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறது வந்து மாஸ்கில் தான் கிளிக் பண்ணியிருக்கணும். நம்ம இந்த இடத்த மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப்பில் இருக்கிறத மட்டும் ப்ரஷ் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார இருக்கிறதையும் எரேஸ் பண்ணிடுங்க. இந்த சைடு விசிபிளாக இருக்க இந்த சில்லி எரேஸ் பண்ணால் கூட நம்ம எரேஸ் ஆகாது. அதுக்காக வந்து இந்த செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ செலெக்ஷனுக்குள்ளார இருக்க இந்த இமேஜ் மட்டும் தான் எரேஸ் ஆகும். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டெலிஷியஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட் எந்த ஃபாண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலரையும் எல்லோவாக மாற்றிக்கிறேன். அடுத்து ஃபுட்டுக்கு வந்து FODன்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுக்கு இடையில தான் அந்த பிளேட் அண்ட் ஃபோர்க் அந்த ஸ்பூன்லாம் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இதோட ஃபாண்ட்டையும் இந்த ஆஃபர் ஃபாண்ட் இந்த 40% அந்த மாதிரி ஃபாண்ட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இதோட ஃபில்லை ஒயிட்டாக மாற்றிட்டு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். இதில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் PNG வந்து உள்ளார ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இந்த பிளேட்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த எலிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் எல்லோ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் எல்லோவோட சைஸை ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபுட் அப்படின்ற டெக்ஸ்ட்டை எல்லோ கலராக மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டோட கலரை கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ உள்ளாரையும் ஒயிட் வெளியிலையும் வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோவில் போய்ட்டு பேராகிராஃப் பேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இந்த மாதிரி ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியா ஐகான்ஸ் PNG-யாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் மாற்றி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் வெக்டார் இமேஜை டவுன்லோட் பண்ணி Illustrator ஓப்பன் பண்ணி அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணும்போது வெக்டார் ஆப்ஜெக்ட்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டேன். அடுத்து விசிட்டர்ஸ் பாக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட ஸ்ட்ரோக் வந்து சாலிடான ஸ்ட்ரோக்கை கொடுத்துட்டு ஒரு 2.5 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட கலர் எல்லோ கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைஸில் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து வேறு சைஸில் நான் இப்போ பண்ணுறேன். அது கொஞ்சம் குயிக்காக போகும். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம 3 சைஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட சைஸ் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து கண்டென்ட்ஸ்லாம் நீங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் பொசிஷனை மாற்றுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 டிசைனுமே பாருங்கள், நம்மளோட ஃப்ளோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டாப்பில் லோகோ இருக்கும், அடுத்து டைட்டில் இருக்கும், அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அண்ட் அதுக்கடுத்து மீதி இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு ஃபைனலாக இமேஜ் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா இதுலையுமே பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸில் மாற்றினாலும் அதோட ஃப்ளோ மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு அது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.